அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகுந்த் கோபிநாத். உலக உருண்டையை உருட்டி விட்டால் ஓடி திரியும் கண்டங்கள் எத்தனையோ. நீல அகலத்தில் நிமிர்ந்து நின்றாலும் வலிக்க முடியாத வறண்ட பாலைவனங்கள், சோலை குன்றுகள் என எத்தனையோ தென்படும். அத்தனைக்கும் நடுவே இந்த அமெரிக்க துணைக்கண்டத்திலே மனநலம் பேணுவோம் என்ற அற்புதமான தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனநலம். மனநலம் என்றால் என்ன? கடலிலிருந்து மேகங்கள் உருவாகுவது போலவும் மேகங்கள் உருகி கடலில் கடப்பது போலவும் உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் மனதில் பிரதிபலிக்கும். மனதில் ஏற்படும் கோளாறுகள் உடலில் எதிரொலிக்கும். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்றாய் பின்னி பிணைந்தவை. உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்றாய் பின்னி பிணைந்தவை. நம் உடலில் மூளை கபால ஓட்டிற்குள் இருப்பது தெரிந்தாலும் மனம் எங்கே உள்ளது என்ற மர்மமாகவே உள்ளது. ஆனால் மனம் என்று ஒன்று உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பெரிய மனசுக்காரப்பா, மனசு வலிக்குது, மனசு தவிக்குது என்றெல்லாம் நம் மனதில் இருப்பை இன்றும் சொல்லத்தானே செய்கிறோம். எல்லாம் சரிதான், ஆனா மனசு மட்டும் பாரமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அது உள்ளுக்குள்ளே பூட்டி வைப்பதுதானே நம் சமூக பழக்கம். அது மனக்கலங்கம் என்று நாம் அறிவோமா? மன அழுத்தம் அவமானமா? மன அழுத்தம் அவமானமா அல்ல மருத்துவ நிலையா? யோசியுங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி வென்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். நாளை பொழுது இறைவன் கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை நாடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை நாடு. மனநலத்தின் முதல் கண் அமைதிதான். இங்கு அமைதி என்றால் மௌனம் அல்ல, பொறுமை. வள்ளுவரின் வாக்கின்படி மனநலத்தின் 2ஆம் கண் என்னவென்று கூறவா? வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. மன உறுதிதான் மனநலத்தின் 2ஆம் கண் ஆகும். இவ்விரண்டு கண்களும் சரியாக இருப்பின் மனநலம் குன்றாது எனலாம். ஆனால் இன்றோ வெளிநாட்டில் வாழ்பவர்களின் மன உளைச்சல், குடும்ப பிரச்சனையினால் வரும் மன உளைச்சல், பிள்ளைகளின் போட்டி நிறைந்த படிப்பு சூழ்நிலை, அன்னைக்கு கவலை, தந்தைக்கு ஒரு கவலை, பிள்ளைகளுக்கு ஒரு கவலை, பெற்றோருக்கு ஒரு கவலை, பெற்றோரின் பெற்றோர்களுக்கோ வேறொரு கவலை. நான் முன்பு கூறி 2 கண்களை வைத்து, அதாவது மன உறுதியையும் பொறுமையும் வைத்து பார்த்தால் மனசோர்வு ஏற்படாது, மனநலம் பேணப்படும். ஆனாலும் மன அழுத்தம் இருந்தால் அது ஒரு பிரச்சனையே அல்ல. சர்க்கரை நோய் போலவே, இரத்த அழுத்தம் போலவே அதுவும் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மருத்துவ நிலைதான். நேர்மறையாக யோசி, மனச திருப்திப்படுத்திக்கோ என்கிற வார்த்தைகள் மட்டும் போதாது. வல்லுநரின் உதவி அவசியம். உதவி கேட்பது என்பது தைரியத்தின் உச்சம், தெரியுமா? மனநலத்திற்காக நாம் என்ன செய்யலாம்? மனம் பாரமாக இருந்தால் பேசுங்கள், ஆனால் முதல் கண்ணை மூடி விடாதீர்கள். பொறுமையாக பேசுங்கள். நண்பர்களிடம், குடும்பத்தினரிடம் மனம் திறந்து பேசுங்கள். தேவைப்பட்டால் மனநல ஆலோசகரை அணுகுங்கள். பிறரின் மனவலியை எப்போதும் கிண்டல் செய்யாதீர்கள். என்ன பிரச்சனை என்பதற்கு பதிலாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுங்கள். உடல் வலிக்கு மருந்துண்டு, அதே போல மனவலிக்கு மருந்துண்டு, எப்போதும் மறவாதீர். ஆரோக்கியமான மனமே ஆரோக்கியமான சமூகத்தின் அடித்தளம், மறவாதீர். மனநல ஆலோசகரும் மனிதர்களே, மனநல மருத்துவர்களும் மனிதர்களே, மனநல பாதிப்பாளர்களும் மனிதர்களே, பிறர் மனநலத்தை கலங்கடிப்பவர்களும் மனிதர்களே. குழந்தையாக பிறந்து இளைஞராக வளர்ந்து கிழவராக தளர்ந்து மனங்கள் மட்டும் மலர்களாக மலர்ந்து பல்வேறு காலங்களில் சுழன்று செயல்படும் மனம் சில நேரங்களில் வெயிலில் குளிராய் உறைந்து, குளிரில் அனலாய் கொதித்து, காற்றில் அலையாய் அடித்து, மலை சாரல்களில் வியர்வையாய் வியர்த்து இயற்கைக்கு எதிர்வினையாற்றும். வாழும் குடும்ப சூழல், நண்பர்கள் வட்டம், செய்யும் தொழிலின் தன்மை மட்டுமே ஒருவன் மனநிலையை உருவாக்கும். தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் புண்படுத்தாமல் புதுப்பித்துக் கொள்வதே மனநலம். தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் புண்படுத்தாமல் புதுப்பித்துக் கொள்வதே மனநலம். மனநலம் பேணுவோம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப தெளிவான, ரொம்ப சிறப்பான பேச்சு இருந்தது. இந்த காலகட்டத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பு. இத ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி. ரொம்ப நல்லா சொன்னாங்க அண்ணா. எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த கஷ்டப்படுத்துறவங்க மனுஷங்க தான், கஷ்டத்தை வாங்கிக்கிறவங்க மனுஷங்க தான். அதனால வெரி நைஸ். நல்லா பேசுனாங்க.